இன்றைக்கி பெண் குழந்தைகளுக்கெல்லாம் அவளுடைய தகாத பருவம் அடைஞ்ச உடனே நிறைய பெண்கள் தகாத பழக்க வழக்கங்களினால் அவள் நிறைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆளாகிறா. அதனால் பெற்றோர்களும் நிறைய கஷ்டப்பட்டுருக்கான்னு ஒரு வீடியோ வெளியிட்டேன். அப்போ வெளியிடும்போது சில பேர் என்னை தொடர்பு கொண்டு இதுக்கு என்ன பரிகாரம், இந்த ருது பருவ காலத்தில் அந்த ருது பருவமடைகிறதுனால வரக்கூடிய தோஷத்துக்கு என்ன பரிகாரம்லாம் கேட்டிருந்தான். அதனால் அவளுக்காண்டி இந்த பதிவு, அதாவது யார் எந்த பெண் குழந்தைகள் ஒரு தவறான பாதைக்கு போகிறாளோ அல்லது ருதுமடைஞ்சு தவறான காலத்தில் அந்த ருதுவடைகிறாளோ அந்த ருதுவுடைய ஜாதகத்தை பார்த்து நம்ம பரிகாரம் சொல்கிறது ஒரு விதம். இன்னொன்று, இப்போ ஆல்ரெடி தவறான பழக்க வழக்கங்களில் தீய பழக்க வழக்கங்களில் தகாத சவாசங்கள் ஈடுபட்டு தப்பான வழியில் போயிட்டு இருக்கிறவாளுக்கு மாற்றுறதுக்கு சரி பண்ணுறதுக்கு பரிகாரம் என்னென்னா, அவள் ஸ்ரீரங்கத்துக்கு போய் அந்த காவேரியில் அந்த பொன் ஸ்நானம் பண்ணி அந்த ஸ்ரீரங்கத்தில் உள்ள அந்த புஷ்கரணி தீர்த்தம், சந்திர புஷ்கரணி தீர்த்தம் ஒரு கேனில் எடுத்துன்னு வரணும். அதே மாதிரி காவேரி தீர்த்தத்தையும் ஒரு கேனில் எடுத்துன்னு வரணும். எடுத்துகிட்டு அங்கே ரெங்கநாதரையும் தாயாரையும் வழிபட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு அடியன்ட்டு எடுத்துகிட்டு வந்தால் அதுக்கு ருதுசாந்தி பரிகாரம்னு ஒரு பரிகாரம் இருக்குது. அந்த ருதுசாந்தி பரிகாரம் பண்ணுவேன். அந்த ருதுசாந்தி பரிகாரம் பண்ணால் அவளுக்கு அந்த ருது காலத்தில் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கி அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் தீர்ந்து அவள் வாழ்க்கையில் சௌக்கியமாக திருந்தி மனம் மாறி நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கலாம். இப்போ இது புதுசாக ருது அடையக்கூடிய பெண்களுக்கும் இந்த பரிகாரங்கள் பண்ணலாம். ருது ஜாதகத்தை பார்த்து மோசமாக இருந்தால் ஆரம்ப நிலையிலே அதை கண்டுபிடிச்சி சரி பண்ணிக்கலாம். பண்ணால் பின்னாடி அந்த பிரச்சனைகள் தேவையில்லாத பெற்றோர்களுக்கு அந்த கஷ்டங்களும் அந்த பெண்ணுக்கும் பெரிய கஷ்டங்கள் ஏற்படுற வாய்ப்பிலிருந்து தவிர்க்கலாம். அதனால் இந்த ருதுசாந்தி பரிகாரம் அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பண்ணிண்டா அவள் ரொம்ப சௌக்கியமாக இருப்பாள். அது உடனடியாக எல்லோரும் பண்ணணும். இந்த ருதுசாந்தி பண்ணுறவா அந்த காவிரியில் குளிக்கிறதும் அந்த புஷ்கரணியில் சந்திர புஷ்கரணி தீர்த்தம் எடுக்கிறதும் வெள்ளிக்கிழமையாக இருக்கணும். ஆனால் இந்த பூஜை பண்ணுறது நாள் திங்கக்கிழமையாக இருக்கணும். திங்கக்கிழமை இன்றைக்கி எடுக்கணும். அது மட்டும் கிடையாது, இவள் முடிஞ்சால் திருப்பதி போய் அந்த பாபநாச தீர்த்தத்தையும் அங்கே உள்ள அந்த ஆகாசங்க தீர்த்தம் அந்த புஷ்கரணி தீர்த்தத்தையும் எடுத்துன்னு அதையும் சேர்த்து இந்த கலசத்தில் அமைச்சு இந்த ருதுசாந்தி பரிகாரத்தை பண்ணால் ரொம்ப விசேஷம், உடனடியாக பலன் கிடைக்கும். அதனால் திருப்பதி மலை மேலே நடந்து போய் அந்த பெண் போய் எடுத்துன்னு பெற்றோர்கள் கூட போய் எடுத்துன்னு வரணும். பெண் குழந்தைகள் வரலேன்னு சொன்னால் பெற்றோர்கள் இந்த பரிகாரத்தை அம்மா பெண்ணுக்காண்டி தாய் செய்யலாம்.